சண்டை சச்சரவு இல்லாம அமைதியா இருக்கேன். ஸ்பேஸ் சொல்றீங்களா இல்ல நான் என்னைய தாங்க சொன்னேன். நான் ஏதாவது ஒரு ஸ்பேஸ சொல்ல, அந்த ஸ்பேஸ் சூடு பிடிச்சு எரிய, அதுக்கு காரணம் நானே சொல்ல, இதனடா வம்பா போச்சுன்ற மாதிரி. கல்லை வச்சு ஒரு இடத்துல வீட்டை கட்ட சொன்னா, கல்லை வச்சு என்னென்னமோ கட்டுறானுங்க. எப்படி சார் இருந்துச்சு இந்த வாரம் டாஸ்க்? எனக்கு என்னமோ ரொம்ப நேரம் மறைச்சு பார்த்தா டிவில இருந்து வெளியிலேயே கல்லு வந்து விழும் போல் இருக்கு. அப்படி இருக்கு. அது நெஜ கல்லு தானா? அதுதான். இவங்க கல்லுல அடிச்சுக்கிட்டா கூட லைட்டா தான் வலிக்கும் போல இருக்கு. இவனுங்க அடிச்சுக்கிட்டா தான் பயங்கர ஹெவியா இருக்கு. எனக்கு என்னவோ WWF பாக்குற மாதிரி லைட்டா ஒரு நேரம் பார்த்தா ஒரு நேரம் ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா, ஒரு நேரம் ஹெவியா அடிச்சுக்கிட்டதெல்லாம் லைட்டா எடுத்துக்கிறானுங்க. லைட்டா படவே படாது. எதை நம்புறது எதை நம்ப வேணாம் நமக்கே புரியாம பண்ணிட்டானுங்க. ஸ்பீக்கர் சாய், அபிராஜ், தினேஷ். இந்த இந்த வாரம் டாஸ்க் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்பவுமே ஒரு டாஸ்க் கொடுத்தா இந்த கும்பல் வந்து கொஞ்சம் ஸ்பாயில்டா தான் விளையாடுவாங்க. அது சுவாரஸ்யமா விளையாடின மாதிரி நமக்கு தெரியவே தெரியாது. எனக்கு இந்த டாஸ்க்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன? அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொம்மை டாஸ்க் கொடுத்தாங்களே, இவங்க பொம்மை டாஸ்கையே அப்படி அடிச்சுக்கிட்டானுங்களே, ஆடுற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தா இப்படி அடிச்சுப்பாங்க அப்படின்னு பார்த்து கொடுத்த மாதிரி இருந்து. பொம்மையை கொடுத்ததுக்கே இப்படி அடிச்சுக்கிறானுங்களே, அடிச்சுக்கிற மாதிரி ஒரு கல்லை கொடுத்தா எப்படி அடிச்சுப்பாங்கன்னு பிளான் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்தது. ஓகே, அபி நீங்க பேசுறீங்களா? அபிராஜ், தினேஷ், ஹாய் கிருஷ்ணா. அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. எங்க அடுத்து வாங்க. என்ன எல்லாரும் ஸ்பீக்கர்ல இருக்கீங்க, பேச மாட்டேங்கிறீங்க, என்னையா பண்றீங்க? வாங்க வாங்க ஆளுக்கு ஒரு கல் எடுங்க. ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன். ரவி சார். ஹாய் 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 ஹாய், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க சார்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ தேங்க் யூ. உங்க ரிவ்யூல ரொம்ப ஃபேன். ஓ தேங்க் யூ சார். நீங்க பேசுற வீடியோலாம் நான் கேட்டிருக்கேன். உங்க பெரிய ஃபேன் நானு. தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ. பாக்குறீங்களா ஷோவை? நான் எல்லாம் பாக்குறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் பாத்துக்கலாம். ஆல் குட். நான் உங்களுக்கு ரிவ்யூ ட்வீட் கூட போட்டிருந்தேன் சார், எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. டோன்ட் வரி. தேங்க் யூ, சோ ஸ்வீட் ஆஃப் யூ. கண்டிப்பா எதுக்குமே கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். ஜென்யூனான ஃபேன்ஸ் நாங்க இருக்கோம், நீங்க பாத்துக்கோங்க. தேங்க் யூ so much பிரதர். மற்றபடி ஷோ பாத்தீங்களா? ஷோலாம் பாக்குறேன். எப்படி போயிட்டு இருக்கு இப்ப நேரம்? உங்க வீட்டுக்கு எவ்வளவு கல்லு சேர்ந்துச்சு? எங்க வீட்டு மேல இருந்து 2 கல்லு விழுந்துச்சு. அந்த அளவுக்கு கல்லு பறக்குதுங்களா? ஆமா, எல்லா பெட்லயும் ஒரு ட்ரிப்ஸ் இது மாட்டி எல்லாரையும் படுக்க வச்சிருவாங்க போல. அதான் அட்டக்க மாட்டிக்கிறாங்களே, விட்டு வெறி கொண்டுல விளையாடுறாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் மாறிடும் போல பிக் பாஸ் வீடு. அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. ஒருத்தரும் எல்லாம் எஃபர்ட் போடுறாங்க. எல்லாரும் யாருமே குறை சொல்ல முடியல. எல்லாரும் அவங்க நல்ல கேம் விளையாடுறாங்க. ஆமா ஆமா. ஆனா இதுலயும் அன்பா இருக்கிறவங்க அன்பா இருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்றவங்க எனக்கு ஏன் இந்த கடைசி வாரத்துல கூட இந்த மாதிரி ஒரு டாஸ்க் எதனா ஃபன்னா இந்த கேரக்டர்லாம் கொடுத்து டான்ஸ் ஆட சொல்லி அந்த மாதிரி ஃபன்னா கொடுத்துருக்கலாமான்னு தோணுச்சு. அவங்க ஒரு சீசன் பூரா அததான் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எதாவது பண்ணுங்கன்னு சொல்லிருக்கலாம். அப்படி கூட இருக்கலாம்ல. அடுத்தது பேரண்ட்ஸ் வர போறாங்க வீட்டுல இருந்து. அதுக்கு அடுத்தது TTF. உங்களுக்கு பிசிக்கலா ஓவர் டேமேஜ் ஆகுதுல்ல. ஏங்க ஆனா ஒண்ணுங்க, நீங்க மட்டும் தாங்க இப்படி வருத்தப்பட்டு இப்படி சொன்னது. கொஞ்சம் உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது இதுதான் போல் இருக்கு. வேற இருந்தாலும் அவங்க கண்டஸ்டன்ட் தானே, அவங்களும் மனுஷங்க தானே. சூப்பர் சார், சூப்பர். அடடா, சோ ஸ்வீட். தினேஷ் ப்ரோ, இல்ல எனக்கு புரியல ப்ரோ.
அதுதான் பிள்ளை எனக்கு புரியல அவர் பேசுறது. இந்த ஏக்கா, மாதிரி டாஸ்க் தான் ஏங்க, ஏங்கிட்டு இருந்தோம் இவ்வளவு நாளுமே. அதான் அது முன்னாடி கொடுத்துருக்கணும், கடைசி நேரத்துல கொடுத்தது ஏங்க அது. இன்னும் 1 மாசம் இருக்கு. சார் கடைசி நேரம் சார் ஒரு இங்க மாசம் பாருங்க. தாங்க. பேரண்ட்ஸ் வரும்போது ஆமா கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஆல்ரெடி இவங்க எல்லாம் வந்து டூருக்கு வந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஏங்க, நீங்க இந்த அப்ப சமயத்துல டான்ஸ் கொடுத்துருக்கணும். மாரத்தான் வச்சீங்கன்னா இன்னும் என்ஜாய் தான் பண்ணிட்டு இன்னும் வெளில வேற வண்டி டிக்கெட்லாம் அதிகமா இருக்கே உள்ள. ஒ- இந்த ஒ- மாதிரி ஒ- ஏதாவது டாஸ்க் வச்சு ஒரு பிரச்சனை பண்ணாதான் யாரு பொட்டன்ஷியல் சொல்லி பார்த்து அதை தூக்க முடியும். நாளைக்கு மிட்வீக் எவிக்ஷன் சொல்றாங்க சார், அது அதெல்லாம் உண்மையா? கிடையாது சார், அதெல்லாம் கிடையாது சார். நோ மிட் வீக் எவிக்ஷன் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சொல்லுங்க கிருஷ்ணா. ஹாய் ரவி சார், ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் கேரளா. நல்லா இருக்கேன். ஓ ஸ்தல விட ട്രിവാൻഡ്രം. വലിയ പ്ലേസ് ആണ്. ഒരേ ഒരു കേൾവി, നിങ്ങൾ നല്ലവരാ കെട്ടവരാ? யார் சார்? நீங்க 100% அக்மார்க். நீங்க யாருக்கு ஃபேனோ அதுக்கு ஆப்போசிட் சைட் கேட்டவன் சார் நான். நான் முத்து ஃபேன் அண்ட் பிரதீப் ஃபேன். அன்பார்ச்சுனேட்லி நம்ம ரொம்ப கெட்டவன் சார். நிறைய பேருக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கெட்டவங்க. அதனால நம்ம அப்படி சொல்லிட்டு போறதா நல்லது. So how is our show பாக்குறீங்களா? It's good. തീർച്ചയായും ഷുവർ. சூப்பர். சொல்லுங்க. கேரளால இதை நிறைய பாக்குறாங்களா தமிழ்? நான் பாக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்து தொடங்கியதே பிரதீப் ப்ரோ. ஓ ஓகே, ஐ லவ் இட். சூப்பர். கீப் வாட்சிங். ஓகே, பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லுங்க பூர்ணி. பூர்ணி அமைதியா இருக்காங்க. ஹாய் ஹாய் பிள்ளை. ஹாய் ரவீந்திரன் சார், எப்படி இருக்கு? எப்படி இருக்கீங்க? கேக்குதா நான் பேசுறது? இப்ப கேக்குதுங்க. ஓகே ஓகே. பல ஒரே நிமிஷம் சார், நான் பிளேடி. குரலை கேட்டது. ஓ தேங்க்யூ சார், ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய விஷயம் சார். அது எப்படிங்க? இல்ல நான் நிறைய வாட்டி பேசுறதுக்கு வந்திருந்தேன் சார் உங்கள்ட்ட. ஆக்சுவலி எனக்கு உங்க மேல ஒரு குட்டியா ஒரு வார்த்தை இருந்துச்சு. நான் அது பேச வரும்போதுலாம் ஒரு பெரிய பிரளயம் ஓடிட்டு இருந்துச்சா, எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் அடிச்சுட்டேன். சரி அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வருத்தம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இப்போ ஆலன் ப்ரோ வந்து இப்போ அது ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி அந்த ட்வீட் போட்டு அந்த 8 கண்டஸ்டன்ட் பெஸ்ட் கண்டஸ்டன்ஸ் அண்ட் லோ கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு செலக்ட் பண்ணாங்க இல்லையா ஒரு டாஸ்க்குக்காக. அப்ப வந்து ஆலன் ப்ரோ வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. வரிசையா ஜாக்லின் ஃபர்ஸ்ட் பேர் போட்டுட்டு லைனா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ஆலன் ப்ரோ. அதுல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து போட்டிருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அது எனக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுத்துச்சுங்கய்யா. ஏங்கய்யா உங்களுக்கு அந்த ஜாக்லினை பிடிக்கல அப்படின்னு? இல்லைங்க, ஆக்சுவலா என்னன்னா ஆலன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவர் ரொம்ப நியூட்ரலான ரிவ்யூவர், ரொம்ப ரொம்ப நடுநிலையா பேசுவார். கண்டிப்பா வந்து அவர் ஜாக்லின் சப்போர்ட்டர் இல்ல அப்படின்றத எல்லா ஸ்பேஸ்லயும் போய் பதிவு பண்றாரு. அதுக்கு அவர் ஜாக்லினுக்கு தான் நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி பதிவு பண்ணாலே நல்லா ரீச் ஆகும். அவர் நான் நியூட்ரலுன்னு பதிவு போட்டு சரி அது சொல்லி எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் அதான் நான் இப்போ சும்மா ஜென்ரலா அவர் போட்டுட்டு விட்டுருந்தா கூட பரவாயில்ல, நான் எந்த ஆர்டரும் சொல்லலன்னு சொல்லிட்டு ஜாக்லினை ஃபர்ஸ்டா வச்சிருந்தாரா, ஐ லைக் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு. அது நான் அது ஒரு விளையாட்டாதான் கேட்டேன், ஆனா அது கொஞ்சம் ரீச் ஆகி போச்சு. ஓகே ஓகே. இல்ல எனக்கு அது சீரியஸாவே வருத்தமா இருந்துச்சு. நான் சொன்னேன் என்ன இவரு இப்படி போட்டு தாக்குறாரு ஜாக்லின், அவங்க நல்லா தானே கேம் விளையாடுறாங்க, நிறைய மிச்சர் கண்டஸ்டன்ட். ஆக்சுவலா எனக்கு பிடிச்ச பிளேயர் தாங்க ஜாக்லின். எனக்கு பிடிக்காதுன்னு நான் எங்கேயுமே சொல்ல. சௌந்தர்யா விட 100 மடங்கு குவாலிட்டி பண்ணியே கூட சொல்றேன். சௌந்தர்யா விட ஒரு 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 முனைப்பா எதிர்ப்பை விலை கொடுத்து வாங்க. 2வது மக்களை இத்தனை தடவை சந்திச்ச முத்துக்குமரனை விட மிகவும் தெளிவா மக்களை சந்திச்சுட்டு வந்த ஒரு பயங்கரமான பிளேயர். அதுலலாம் எந்த கருத்துக்கு முரண்பாடே கிடையாது. ஆனா இப்ப எப்படி சொல்றது, ஒருத்தர் ஜாக்லினை சப்போர்ட் பண்றேன்னு ஒரு நடுநிலையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினை சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா. அவரே சும்மா வம்பு கிட்டுக்கிட்டே இருந்தேன். சார் தெரியுது சார் நீங்க ரொம்ப நியூட்ரலான ரிவ்யூவர், ஆனா பாவம் ஜாக்லின் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன்.
ஓகே ஓகே ஓகே. இல்ல எனக்கு அவர் போடும்போது கூட எனக்கு அது அவ்வளவா தோணல. எனக்கு அது நீங்க அந்த இடத்துல வந்து ஓ அப்படின்னு சொல்லும்போது ஏன் இப்படி அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அத கேட்கணும்னு தான் நான் இருந்தேன். நான் நிறைய வாட்டி சார் எனக்கு தெரிஞ்சு 4-5 டைம்ஸ் சார் உங்கள்ட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு நானும் நீங்க போற குரூப்கா தாவி தாவி வந்துகிட்டு இருந்தேன். எதுவுமே எனக்கு அமையவே இல்லை. ஒண்ணு மேல எத்தல பக்கா இருந்துச்சா என்னன்னு தெரியல. சோ அது ஒரு நிறைய இஷ்யூ இருந்துச்சு. ரைட் அப்படியே சொல்லி விட்டாச்சு சார். சரி, அவ்வளவுதானா கேள்வி இல்லையா? கேள்வி யார் கேட்டீங்க? என்கிட்ட ஏதோ கேட்க வந்தீங்களே, ரெடி கிட்டியா? ஹலோ, ஆமா இல்ல உங்க இதுல மியூட் காட்டுதுடா எனக்கு. அதான் என்னால யாரும் புரியல எனக்கு. இல்ல நான் கேட்டது என்னமா ராணவ எப்படிப்பட்டு தாக்குறீங்க, சமக்கடுப்புல பேசுறீங்க. ஆமா, இன்னைக்கு நான் வந்து நானும் கொஞ்சம் நியூட்ரலா பேசலான்னு இருக்கேன். யாரும் ஆஃபண்ட் ஆகாதீங்க. இல்ல நான் ஆஃபண்ட் ஆகல. ஆக்சுவலா அதுதான் லிங்க் அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு நேத்து. அதுக்குதான் லிங்க் அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு. நீங்க பிஸியா இருந்தீங்க போல இருக்கு நேத்து. ஆமா, நேத்து போட முடியல சார். சாரி, நான் இங்க இது கேட்கலாமா தெரியல. எனக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்க ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன் சார். அதுல கொஞ்சம் ஜாயின் பண்ணி பேசுங்க சார் நீங்களும். அண்ட் இன்னொரு கொஸ்டின் சார் உங்கள்கிட்ட. இது என்ன சொல்றது, இன்னைக்கு ஒரு ட்வீட் பார்த்தேன் சார். முத்துக்குமரன் ஆர்மில இருந்து ஒருத்தர் ராணுவ செகண்ட்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. ஏன்னா நிஜமா அது ஏத்துக்கவே முடிஞ்ச, ஐ மீன் நல்ல கண்டஸ்டன்ட் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாரு. நான் சொன்னேன் இது முத்துக்குமரனுக்கு தெரிஞ்சா வெளியே வந்து அவரு கடுப்பையிட போறாரியா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் தெரியாது. ராணுவ அவர் டிசர்வ் கண்டஸ்டன்ட். எனக்கு ராணுவ செகண்ட் வீக் சீரியஸாவே ஹேட்ஸ் ஆஃப், சூப்பரா பண்ணார். நானே நிறைய இது பண்ணிருக்கேன், அவருக்கு ஃபயர் விட்டுருக்கேன். ஏன்னா இப்போ நான் ராணுவ பிஆர் தான் சுத்திட்டு இருக்கேன். எல்லாருமே ராணுவ பிஆர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பிளடியே என் மேல சமகான்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எங்க போனாலுமே ஓ ராணுவா வந்துட்டீங்க அந்த மாதிரிதான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆக்கி வச்சிருக்காங்க. ஆனா டிசர்வ்டுன்னு சொல்லும் போது கண்டிப்பா செகண்டுக்கு ராணுவ டிசர்வ்ட். ஆனா நான் நிஜமா அதை எக்ஸெப்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா டிசர்வ் சௌந்தர்யா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமனுக்கு அப்புறம் சௌந்தர்யா, அதுக்கப்புறம் இப்ப தீபக்கும் மஞ்சரி. எனக்கு மஞ்சரி சீரியஸா பிடிக்காது, பட் மஞ்சரி நல்லா விளையாடுறாங்க அண்ட் தீபக் நல்லா விளையாடுறாரு. சோ இவங்களை விட்டுட்டு ஏன் இப்போ வந்து திடீர்னு ராணுவ வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கு புரியல சார். அதுவும் முத்துக்குமரன் ஆர்மி, எனக்கு அதுதான் மன வருத்தமே அந்த இடத்துல. சும்மா போற போக்கு விளையாடுறாங்க. நீங்க எல்லாம் சீரியஸாவே எடுத்துக்காதீங்க. நீங்களே சொல்லிட்டீங்க முத்துக்குமரனுக்கே தெரிஞ்சாலும் இதெல்லாம் சிரிச்சிருவாங்க அப்படின்னு. அதனால அதெல்லாம் சும்மா ஒரு பொழுதுபோக்கு பேசுறதுதான். சரிங்களா? நமக்கு சொன்ன அந்த 5 பேரை தவிர ஒரு பேர் உள்ள வர்றதுக்கு பிராக்டிக்கலா அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. அதனால இந்த 5 பிளேயருக்குள்ள இருக்கிற கேம் தான் கேமா போகுமே தவிர, நீங்க ஒரு ராணவெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு அதிர்ஷ்டம் பண்ணவர். அதாவது வரமும் சாபமும் கொண்ட ஒரு மனிதர். அங்க அவருக்கு சில பேருக்கு எப்படி இருக்கோன்னு தெரியாம இருப்பாங்க. இவருக்கு எப்படியோ இருக்காரு. பயங்கர கொடுத்து வச்சவர். அதான் ஒரே நாள் ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிட்டாவும் சொல்லுவாங்க சார். அந்த தான் சார் நேற்று நடந்துச்சு. ஓட் லிஸ்ட் இன்னைக்கு காலையில இருந்துச்சு பார்த்தா செகண்ட்ல இருக்காரு மனுஷன். எனக்கு தெரிஞ்சு ராணவுக்கு மட்டும் வேற லெவல் இந்த பிஆர் அதெல்லாம் இல்லாம வேற லெவல் அதிர்ஷ்டம் இருக்கு இந்த ஷோவை பொறுத்தவரைக்கும். எங்கேயோ மச்சம் இருக்கு அதானே சார்? ஆமா அவருக்கு என்ஜாய் அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல இது வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா, இவர் எப்ப நாமினேஷன்ல வந்தாலும் ஒரு 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 ஆக்ட். நான் ஃபர்ஸ்ட் டைம் நாமினேஷன் வந்தப்ப ஒரு செல்ஃப் கார்னர் டிராமா போட்டாரு. இப்ப வந்து கை உடைஞ்சிச்சு டிராமா போட்டாரு. அந்த டால் டாஸ்க்ல வந்து ஃபர்ஸ்டே அவுட் ஆனாலும் அங்க ஒரு திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்து அங்க ஒரு பிரச்சனை பண்ணாரு. சோ இது என்னமோ பேசி வச்சுட்டு வந்த மாதிரி தான் தோணுது. நாமினேஷன் வந்தா நான் இங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி காட்டிடணும். அப்பயே ஓட் இன்க்ரீஸ் பண்றேங்க. ஆனா வெளியில மத்த ஃபேண்டமும் சரி, இல்ல அவருக்கு சப்போர்ட் பண்றவங்களும் சரி குடுக்குற பில்டப் தான் என்னால தாங்க முடியல. எனக்கு இன்னும் சொல்லுங்க சார். இல்ல பொதுவா ராணுவ இல்ல இது வந்து சும்மா ஜாப் டாஸ்க் கேம் இல்ல ஏதாவது ஒரு அறிவுபூர்வத்தனமான ஏதாவது ஒரு விஷயம் அந்த மாதிரி சேர்ந்து விளையாடுறதுக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்றதோட அவன் உட்கார்ந்து தெளிவா யோசிச்சு தனியா தெரியறதுக்கு என்னென்ன பண்ணா போதும் அப்படின்றதையே திங்க் பண்ணி அவன் செய்யறது எல்லாமே இப்ப தனியா தெரியுது. ஆனா அது டாஸ்க் ஸ்பாயில், ஹோல் கேம் ஸ்பாயில் பண்ணுது இல்லையா? ஸ்பாயில் யாருக்குன்னா அவனுக்கு ஆக்சுவலா ஓரளவுக்கு கேமையும் கெடுக்குதுன்னு வைங்க. ஆனா ஒரு விஷயம்
அதோட இப்போ உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, அந்த வெயிட்டை தூக்கிட்டு போறதுல திடீர்னு கடைசி நிமிஷத்துல அந்த ட்ரே மாறி உட்கார்ந்ததா இருக்கட்டும், இல்ல ஒரு கேம் ஆடும்போது ஒரு டீமை சூஸ் பண்ணதா இருக்கட்டும், அவனுக்கு ஒரு ஐடியல் தாட் ப்ராசஸ் கிடையாது. யாரோ சொல்றதை கேட்கறான். ஆனா கேட்டுட்டு நீ சொல்றது தானே கேட்க போறேன்னு நினைக்கிற? நெவர். நான் புதுசா ஒண்ணு யோசிச்சிருக்கேன். நான் தான் நீ என்ன வீட்டுல பசி ஐயா அம்மா சோறு இல்லைங்க அப்படின்ற போது நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன் சாப்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி ஒண்ணு பண்றான் வித்தியாசமா. எனக்கு இங்க ஒரு ராணுவ பிஆர் என்ன சொல்றாங்க, பிளடி சொல்றாங்க இல்லையா, அதுக்காக நான் பதிவு பண்ணணும். ஆக்சுவலி இப்ப நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, ராணுவம் ராத்திரி தூங்குறது, எந்திரிக்கிறது, சைட்ல திரும்புறதுன்னு. ஐயா பெயின் கில்லர் ஹெவியா கொடுத்துருப்பாங்க, அதனால கூட வலி இல்லாம இருக்கலாம் இல்லையா? அது வேற. அந்த ட்விட் கமெண்ட் எல்லாம் பார்த்து சிரிப்பு வருது. உங்க ட்வீட்ல அப்படியே கொஞ்சம் முட்டு கொடுத்து ட்வீட் போடுங்க, நம்ம கொஞ்சம் பேச வச்சிருவோம். சுதர்ஷன், ஹாய் சுதர்ஷன், சொல்லுங்க. ஹாய் சார், உங்கள்ட்ட பேசணும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். சுதர்ஷன் சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? சாரி சார், டிராவல் ஆகிறதுனால சத்தமா இருக்கு. கேட்டேன், டவுட் மட்டும் கேட்டேன் சார். எஸ் சார். சார் இந்த சார் இது இப்போ இதே கமல் சார்னா சார் இந்த நாமினேஷன் பண்றதா இருக்கட்டும், இது இவங்க நாமினேஷன் பண்ணிட்டு போற லைக் இவங்க பண்ற பேக் பேட் பண்றதெல்லாம் சைலண்டா சொல்லிட்டு போயிருவாரு. அங்க இப்படி பேசுனீங்களா, இங்க இப்படி பேசுனீங்க சொல்லிட்டு போவாரு. இவர் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணா செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும் சார். ஜெஃப்ரி பத்தி அந்த ஊமை ராணி இம்சை அதெல்லாம் சொல்லியிருந்தா நல்லா இன்ட்ரெஸ்டா போயிருக்கு. இதெல்லாம் ஏன் சார் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஜெஃப்ரியோட கேம் பத்தி சொல்லுங்க சார். இப்போ ஆக்சுவலா என்னன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஹோஸ்டுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. இவருக்கு இப்ப இவர் வந்து ஆஸ் பார்ட் ஆஃப் த சீன் வந்து அவர் எது வரைக்கும் எக்ஸ்போஸ்டா டைரக்டர் என்ன ஷோ டைரக்டர் என்ன சொல்றாரோ அது வரைக்கும் எக்ஸ்போஸ்டா இருந்துட்டு அவரு ஒரு வே பேட்டர்ன்ல டிரைவ் பண்ணிட்டு போறதுனால எக்ஸ்போஸ் லெவல் வந்து எந்த அளவுக்கு இருந்தா போதும்னு டைரக்டர் எடுக்கிற சாய்ஸ்ல விட்டுட்டாரு. இப்ப கமல் சாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் ஒரு வே ஆஃப் அணுகுமுறைக்கு இந்த மாதிரி போனா நல்லா இருக்கும் அப்படின்றது அவ்வளவுதானே தவிர இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது பண்ணா நல்லா இருக்கும். ஆனா இப்போதைக்கு இந்த மீட்டர்ல போனா போதும். சில நேரத்துல அவர் தான் பட்டு பட்டு போட்டு கொடுத்துட்றாரு. அந்த போட்டு கொடுக்கறது அப்பப்ப அங்கங்க அடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ரொம்ப எது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றதோ அதையும், எது ரொம்ப சில்லியா இருக்குன்றதோ அதையும் வந்து அப்படி அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் போட்டு விடுறாங்க. ஸோ நடக்குது. ஆனா ஒரு பெரிய அளவுல கேட்சியா ஒண்ணு பண்ணாம போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இல்ல ஒரு சில இடத்துல நல்லா போட்டு கொடுத்தா செம்மையா இருக்கும் சார். மெயினா ஜெஃப்ரிய வந்து இப்ப சில இடத்துல சொல்லியிருந்தா செம்மையா இருந்திருக்கும். அந்த வாரம் அடுத்த லெவல் பத்திக்கிட்டு இருந்திருக்கும். சௌந்தர்யா, ஜாக்லின், அப்புறம் ரயன், அது மிஸ் ஆயிருச்சு. ஓகே. இல்ல நீங்க இதை எப்படி பாத்துக்கலாம்னா எப்படி சொல்றேன், அதாவது போட்டு கொடுக்கறத விட இவங்களுக்குள்ள ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்குல்ல, அதை அவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதை இக்னைட் பண்ற ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் ஹிண்டா போட்டு அது மாதிரி குரூப் இருந்து அந்த குரூப்பை கலைச்சு விட்டு இன்னொரு அதை வந்து அப்பப்ப லைட்டா அடிக்கிறாங்க. அது பெரிய அளவுல பண்ண வேணாம். வாரம் ரோஸ்ட் பண்றதே ரொம்ப பெருசா இருக்கு, அதனால அதுலயே அது தானா நடக்கும்னு பார்த்துட்டு விட்டுட்டாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ் சார். விஹாஷ், ஹாய் விஹாஷ், சொல்லுங்க. Hi sir. Yeah, Ravinder sir. Yes sir. Are you going in sir for the final week? Final week போறேன் சார். போறேன் சார். நல்லா இருக்கும். யா, நல்லா இருக்கும். நீங்க போனா முத்துக்கு நல்லா இருக்கும் சார். நிச்சயம் ஃபைனல். ஆக்சுவலா நான் கண்ட்ரியில இல்ல அப்போ அந்த டைம்ல, அதனால நான் கிளம்புறேன்னு சொல்றதுக்காக தான் அவங்களுக்கு கேட்டேன். கன்ஃபார்மா போயே ஆகணும்ட்டாங்க. நான் கேட்டது எப்படிதான், இதுக்கப்புறம் அங்க போய் நான் பட்டன் தச்சா என்ன, பட்டன் தைக்கலனா என்ன, நான் அப்படியே கிளம்பி போய்க்கிறேன் அப்படின்னு. பட் தே செட் டெஃபினெட்லி யூ கோ அப்படின்னாங்க. அப்ப சரி, அப்பா ஒன்று இன்னொன்று நடக்கும். இது எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நான் பேசுற அந்த 5 டிக்கெட் அங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக்ல நான் ஸ்டேஜ்ல பேசிட்டு வந்து அது அத்தனையும் நீயா 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 அப்படின்ற ஒரு லுக் அண்ட் ஃபீல்ல பார்க்க வேண்டியது இருக்கேன்னு பார்த்தேன். ஓகே, ரேவதி. ஹலோ சார், ரவி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன் சார். இதுதான் உங்கள்ட்ட நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் சார். ரொம்ப சரியலா இருக்கு. ஹார்ட் பீட் படக்கு படக்குன்னு பூர்ணி மேடம் எப்ப என் பேரை சொல்லுவாங்கன்னு படக்கு படக்குன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. ஐயோ உங்களோட கேமுக்காக தான் இந்த சீசன் பார்க்க ரொம்ப ஆர்வமா ஸ்டார்ட் பண்ணோம். பட் நீங்க ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆயிட்டீங்கன்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. பிளஸ் உங்களோட ரிவ்யூவையும் நாங்க இந்த சீசன்ல ரொம்ப மிஸ் பண்றோம் சார். அதனாலதான் நான் மெயினா ஸ்பேஸ் ட்விட்டர்லாம் வந்துட்டு இருக்கேன். இல்லைன்னா ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் நான் ஓபன் பண்ணதே கிடையாது. உங்களுக்காக தான் இந்த தடவை உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம் தான் சார் இங்க பாக்குறோம். செகண்ட் சீசன்ல இருந்து நீங்க ரிவ்யூ பண்றீங்க. ஒரு கேமை எப்படி பார்க்கணும், ஒரு பிளேயர் ஒரு ஆக்டிவிட்டி பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள்லாம் இருக்கு, என்ன ஆங்கிள் அதை வியூ பண்ணணும், எப்படி லாஜிக்கலா அதை பார்க்கணும், என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல அதை எடுத்துக்கணும் அப்படின்ற அதெல்லாமே உங்களோட ரிவ்யூல இருந்து தான் நாங்க கத்துக்கிட்டோம். இந்த இந்த சீசன்ல உங்களுக்கு பிளே பண்றதுக்கும் நிறைய டைம் கொடுக்காம விட்டுட்டாங்க, ரிவ்யூ பண்ணவும் முடியாம போயிருச்சு. அப்படி இருந்தாலும் நீங்க ட்விட்டர்லயும் ஸ்பேஸ்லயும் நிறைய உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக உங்களை விரும்புற எங்களை மாதிரி ஆட்களுக்காக நீங்க நிறைய உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி பேசுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சோ ஸ்வீட் ஆஃப் யூ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. முதல்ல ரொம்ப அதிகமா புகழ்ந்துட்டீங்க ஆக்சுவலா. ஆனா உண்மையிலேயே நான் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஜென்யூனா நினைக்கிற என்ன சொல்றது, இவர் சொன்னா இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புற ஒரு ஆள் நீங்க. தேங்க்யூ. நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கேன். சம்டைம்ஸ் நம்மளுடைய ப்ரெடிக்டபிளி ஃபோர்காஸ்ட் தப்பா போகலாம், எப்படி இந்த வெதர் கிளைமேட் மாதிரியோ. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ரிலேட்டபிளா மக்களோட தாட் ப்ராசஸை எவ்வளவு ரிலேட்டபிளா என்னுடைய ஷோஸ்ல ரிவ்யூ பண்றேனோ அப்படிதான் பண்றேன். நானும் இந்த சீசன் கேம் மிஸ் ஆனாலும் ரிவ்யூ மிஸ் ஆனதுக்கு தான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கேமை ஒரு ஹியூமரா ரிவ்யூ பண்றதுக்கும், ரெண்டாவது ஜாலியா நடக்கிறத சம்பவங்கள் ரொம்ப அழகா கோத்து பேசுறதுக்கும் நிறைய ஸ்பேஸ் இருந்தது. பட் அது கிடைக்கலையன்ற ஒரு அர்த்தம். இன்ஃபேக்ட் நேத்து ஒரு டாஸ்க் நடந்ததுல, இந்த வெயிட்டை தூக்கிட்டு போய் அந்த எண்டில் வைக்கும் போது அப்பெல்லாம் நினைச்சுக்கிட்டேன், முத்து குமரா நானும் மஞ்சரி மட்டும் இருந்தாலே போதும், இவனுங்களாம் தலையில என்னன்னா 400 kg தொட முடியாது, நான் ஒருத்தம் போது உன்னைய காப்பாத்திருப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மிஸ் ஆகி போச்சே. முத்துக்கு ஈக்குவலா டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரே ஐக்கியூ உள்ள ஆள் மஞ்சரி மட்டும்தான் நான் நினைக்கிறேன் சார். உள்ள மித்தவங்களுக்கு எல்லாம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐக்கியூ லெவல் நீங்க சொன்ன மாதிரி மஞ்சரி தீபக்கும் இவங்க 2 பேரும், மஞ்சரி கொஞ்சம் முத்துவோடைய பலம் பலவீனத்தை கரெக்டா அசஸ் பண்ணிடுறாங்க. அதனால ஆனா இவங்க 2 பேருமே பண்ற இன்னொரு ஒரு புத்தாலித்தனமான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேரு மேல அஃபென்ஸ் மெக்கானிசம் பண்ணிக்கிட்டது இல்லை. அது இவங்க 2 பேருக்குள்ள எந்த தடவையும் டார்கெட்டை செட் பண்ணி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டக் ஆஃப் என்னைக்குமே ரைஸ் பண்ணிக்கிட்டதே இல்லை. சேஃபரா இவங்க 2 பேரும் மற்றவங்க மேலதான் அதை அப்ளை பண்றாங்களே தவிர, இவங்க 2 பேருக்குள்ள ஒன்று வச்சு அது டைட் ஆக்குற மாதிரி எந்த இடத்துலயும் வரல. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் இன்னொரு விதத்துல கொஞ்சம் சேஃபா ஆடுற மாதிரியும் தெரியுது. பட் மற்றபடி மற்றபடி கேமா இட்ஸ் லைக் நீங்க சொன்ன மாதிரி தான். இவங்க ஐக்கியூ லெவல் உண்மையிலேயே நல்லா இருக்கு மஞ்சரிக்கு. எனக்கு ஒரு சின்ன தேங்க்யூ ரேவதி. ஆனா இந்த தேங்க்யூ ரேவதி சோ மச். பிளடி கேஸ்னாங்க. ஓகே சார், எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து. இது அஃபென்சிவா எடுத்துக்க வேணாம், பட் ஆன் ஜெனரல் ஆடியன்ஸ் பேசிஸ்ல நான் இந்த கொஸ்டின் போடுறேன். முத்துக்குமரனோட ஐக்கியூ ஈக்குவலா இருக்கிறது மஞ்சரி அப்படின்னு சொல்றீங்க. அங்க மத்தவங்க யாருக்கும் பெருசா ஐக்கியூ இல்லைன்னு. ஓகே, லெட் இட் பி, அப்படியே இருக்கட்டும். பட் ஸ்டில் முத்துவோட கேம் பிளே, முத்துவோட ஸ்ட்ராட்டஜி, அவர் எங்க தப்பா போறாருன்றத மத்த கண்டெஸ்டன்ஸும் ஹைலைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு கட்டத்துல அருண் பண்றாரு, ஒரு கட்டத்துல ரயான் பண்றாங்க, ஒரு கட்டத்துல சௌந்தர்யாவும் பண்றாங்க. சோ இப்படி புட்டு வைக்கும் போது நிறைய உன்னிப்பா நோட் பண்ணி பார்த்தோம்னா, முத்து சில இடத்துல அவர் ஸ்ட்ராட்டஜில லேக் ஆக தான் செய்யறாரு. மஞ்சரி அதை ஹைலைட் பண்ணதே கிடையாது. மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னால, அவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடுறதுனால இருக்கலாம். பட் நான் பார்த்த வரைக்கும் முத்துவை விட பயங்கரமா ஹைக்யூ வச்சு தந்திரமா விளையாடுறது மஞ்சரி தான். ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல. நிறைய இடத்துல எனக்கு முத்துக்குமரனோட ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகுறதும், அவர் லேக் ஆகுறத நான் பார்த்திருக்கேன். ஸோ இதை நீங்களாம் எப்படி பாக்குறீங்க? நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கோம். அதர் சைட் ஆஃப் முத்து யாருமே அதை மற்ற ஃபேண்டம்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க.
ஸோ இத பத்தி இல்ல எனக்கு இதுல அஃபென்ஸ் ஆகிறதுக்கே ஒண்ணும் இல்ல. நான் தான் இப்போ ஆக்சுவலா நீங்க வந்து மேபி இந்த ஸ்டேட்மெண்ட்டோட டிரான்ஸ்லேட் தப்பாச்சான்னு தெரியல. ஐக்யூ ஆஃப் த கேம்ல 2 பேர் இப்போ அவங்க இதுக்கு முன்னாடி பேசுனவங்க வந்து நான் பார்த்த வரைக்கும் மஞ்சரி இதுதான் அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அதுல 2 பேரு ஐக்யூ லெவல் வந்து நல்லா இருக்குன்னு கம்பேரிட்டிவ்ல பேசினேன். இருக்கிறதுலயே பெஸ்ட் முத்துன்னு சொல்லி ஆரம்பிக்கல நானு. இவங்க இப்ப அவங்க சொன்னது வந்து அந்த செகண்ட் பிளேயரா வந்து முத்துக்கு ஈக்குவலா மஞ்சரி இருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, ஐக்யூ பெர்ஸ்பெக்டிவ்ல இவங்க 2 பேருக்குமே வந்து கம்பேரிட்டிவ்லி ஆடியன்ஸ் பார்க்குற எதிர்பார்ப்பை ஃபில் பண்ற ஐக்யூ ஒரு சைடாகவும் கேம் ஸ்கில் ஒரு சைடாகவும் 2 விதமாக நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும் பொழுது மஞ்சரி முத்துக்குமரனை அசஸ் பண்ணி அனலைஸ் பண்ற ஐக்யூ லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதை அவங்க மக்களுக்கு ரிலேட் பண்ணி நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சில இடத்துல அவங்க பதிவு பண்ற விஷயங்கள் வந்து ரொம்ப புத்தகத்தனமா இருக்கு. வேறஸ் ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியரா போனாலும் பரவாயில்ல, ஒரு கேம் வந்து தப்பா போனாலும் பரவாயில்ல, ஐக்யூ ரிலேட்டட் ஆஃப் பாயிண்ட்டை ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் மேலையும் ஓயாம 100 நாள் ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே வரனோட ஐக்யூ லெவல் இவங்களுடைய கம்பேரிட்டிவ் லெவலை விட ஒரு ஸ்டாண்டு ஜாஸ்தியா இருக்கு. அது எங்க ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா, ஒன் வே ஆர் அதர் அணி சார்ந்து விளையாடும் பொழுது அவன் ஐக்கியூ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் அந்த டீமை வந்து அவன் காம்ப்ரஹெண்ட் பண்ணிட்டு போக முடிஞ்சது. இதே மஞ்சரி டே 1ல இருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்கள ஒருவேளை இவ்வளவு நாள் டிராவல் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. அந்த ஓன் டீமே 30 நாளுக்குள்ள இவங்களே வெளில அமைச்சிருப்பாங்க. மஞ்சரிக்கு என்னதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்கில் இருந்தாலும். ஆனா மஞ்சரிக்கு இருக்கிறத அதுல நீங்க உங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. நான் அதனாலதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன், மஞ்சரியும் முத்துவும் அடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் பாக்குறவங்களுக்கு, அந்த ஸ்கில் ஓரியன்டா. ஆனா இவங்க 2 பேரும் ரொம்ப புத்தாலித்தனமா அது டிஃபென்ஸ் மெக்கானிசம்லயே கொண்டு போறாங்க. 2 பேர்த்துக்குள்ள அந்த ஃபைட் வச்சுக்காமலே கொண்டு போறாங்க. அது ரொம்ப ஸ்மார்ட் மூவ்ன்றேன். ஆமா, அதுதான் நானும் பார்த்தேன். சரி, கார்த்திக் சொல்லுங்க. கார்த்திக் சார். ஹாய் சார். ஹாய் சார். இப்ப போன வாரம் வந்து விஜய் சார் வந்து சண்டே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு தனித்தனியா பேசினாங்க. அந்த தனித்தனியா பேசினதுக்கு அப்புறம் தான் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிற டாஸ்கை வந்து எல்லாருமே அவங்க பெர்சனலா எடுத்துக்கிறாங்களான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப 3வது ப்ரோமோல பாத்தீங்கன்னா பவித்ரா ஜனனி வந்து யாரோ கடிச்சு வச்சிட்டாங்க அந்த மாதிரின்ற மாதிரி இப்ப வந்து எல்லாருமே அவங்கவுங்க பெர்சனலா ரொம்ப எடுத்துட்டு போறதுனால இந்த கேம்ல வந்து நிறைய இன்ஜுரி வந்து இப்ப ஏற்பட்டுட்டே இருக்கு. அப்ப வந்து இதை பெர்சனலா வந்து இந்த டாஸ்க் எடுத்துக்கிறாங்களா எல்லா கண்டஸ்டரும்? ஆக்சுவலா இவங்க பர்சனலா எடுத்துக்க மாட்டிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க என்னன்னா, இவங்க எப்படி சொல்றது, பர்சனலான சில விஷயங்களை வந்து தீர்த்துக்கிறாங்க. ஆனா இப்போ ஒரு இது வந்து பர்சனலான இதை விட ஒரு சான்ஸ் கிடைக்காதுன்னு ஒரு சில பேர் அந்த சிச்சுவேஷன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிற விதம் வந்து எப்படி போகுதுன்னா, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அக்ரெசிவ்கான அந்த மோட்டோ வந்து ரொம்ப ரொம்ப களமே ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. ஸோ அதனால ஒரு சில செயல்பாடுகள் அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டுக்கு ரைஸ் ஆகி நடக்குது. ஆனா அங்கங்க அவங்களோட வெஞ்சன்ஸும் வந்து கேபிட்டலைஸ் ஆயிடுது. கொஞ்சம் அது வந்து ரொம்ப விசிபிளா தெரியுறது வந்து நமக்கே தெரியும் யாருக்கு யார் அகைன்ஸ்ட், யாருக்கு யார் அகைன்ஸ்ட்னு. ஸோ நீங்க சொல்ற அந்த பர்சனலா எடுத்துக்கிறாங்க அப்படின்றது இந்த கேம் அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணி தருதே தவிர இவங்க வாலண்டரியா கிரியேட் பண்ணல. இப்ப இந்த சிச்சுவேஷனை தான் வேற வழி இல்லாம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஆகுதுல்ல. ஓகே சார். இன்னொரு கொஸ்டின் சார். இப்ப கோவா கேங் வந்து ஒரு 1 வீக் இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து அந்த கேங்ல இருந்தவங்க எல்லாம் 1 வீக் ஆஃப்ல இருந்தாங்க. இப்போ வந்து ஜாக்லின் வந்து நான் மேக்ஸிமம் போன ப்ரோமோல அதிகமா காட்டுறது வந்து முத்துக்குமரனோடையும் மஞ்சரியோட தான். அப்போ வந்து அவங்க இப்போ வந்து நல்ல ஒரு இப்ப முத்துக்குமரனுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு நல்ல இது இருக்கு, அதனால அங்க வந்து இருக்காங்களா சார்? அப்படின்னு மேபி இந்த வாரத்துல வந்து இந்த இப்ப காமிச்சிட்டு இருக்கிற இந்த ஃப்ளோக்கு வந்து கொஞ்சம் வால்யூம் வைடா நல்லா இருக்கிற ஃப்ளோ இருக்கலாம். அண்ட் மற்றவங்க கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, ஒரு 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 மாதிரி எய்தர் எதிர்வினையாவோ இல்ல திருப்பு முனையாவோ இல்ல ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுல கொஞ்ச நாள் அருண் இருந்தார்ல, இப்ப கோவா கேங்க தான் இல்ல அருணும் ஒரு பாயிண்ட் இருந்தார்ல, அது மாதிரி கொஞ்சம் ஷேடு மாறுது, திருப்பி மாறிடும் சார். இந்த இப்போ அடுத்தது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கெல்லாம் வரும்பொழுது மறுபடியும் அந்த கிராஃப் வந்து வேற பக்கம் மாறும். இது வந்து ஒரு சீசன் வாரத்துக்கான சீசனை தவிர அது மாறிடும் சார், ஸ்டிக் ஆகாது. இந்த பலூன் டாஸ்க் நம்ம அந்த கடிகார டாஸ்க்லாம் வைப்பாங்களா சார்? அது இந்த பிக் பாஸ் 8ல நம்ம பார்க்கலாமா? ஃபினாலேல உள்ள கொண்டு வந்து சொருகலாம். ஓகே சார், தேங்க் யூ. தேங்க் யூ கார்த்திக். கருண்
Hi, sir. ஹாய் சார். Great morning for your work, sir. ஹலோ. Hello, sir. கேக்குதா? கேக்குது சார், சொல்லுங்க சார். 3 weeks பேக் முன்னாடி ஒரு பெரிய நெகட்டிவ் வந்து முத்துக்குமரன் மேல இருந்தது. 3 weeks விளையாடல. கரெக்டா அப்போதான் நீங்க ஒரு கேம் சேஞ்சர் சார் உங்க வாய்ஸ் ப்ரோ ஃபுல்லா ஒன் செக் போயிடுச்சு. ப்ரோ கிருஷ்ணகுமார் ப்ரோ கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ, கொஞ்சம் நாய்ஸ் வருது. சொல்லுங்க. அப்ப இடையில கேம் சேஞ்சரா பூந்து வந்து ரவி சார் தான். ரவி சார் பூந்து ஒரு பிக் பாசிட்டிவிட்டியை திருப்பி விட்டாரு முத்துக்குமரன் மேல திரும்ப. அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். இடையில பாத்தீங்கன்னா அந்த 3 weeks விளையாடலான்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சௌந்தர்யாக்கெல்லாம் வந்து அந்த பனிஷ்மெண்ட் டாஸ்க் கொடுத்தாங்க. அப்ப வந்து முத்துக்குமரன் வெளியே போட்டாங்க. அதே மாதிரி இப்போ அந்த டீச்சர் டாஸ்க்ல ஸ்டூடெண்டா போட்டாங்க. மற்ற எல்லாத்துக்கும் அந்த டீச்சர் ரோலா கொடுத்தாங்க. அப்படி பாக்குறப்போ அவரு விளையாடுன்றத விட சேனல் வந்து சில பல இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் பாத்தீங்கன்னா அந்த பிஸ்கட் சாப்பிட்றது இதுல வந்து முத்துக்குமரன் விளையாட்டத்தை காட்டவே இல்லை. சில பல இடத்துல முத்துக்குமரன் நான் வேணும்னு அவாய்ட் பண்ணிட்டு விளையாடலன்னு சொல்லி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணாங்க. அப்ப வெளியே வந்து சில சப்போர்ட்டர்ஸ், நேம் சொல்ல விரும்பல, சில சப்போர்ட்டர்ஸ் வந்து விளையாடல, அவர் எப்படி டைட்டில் வினர் ஆகலாம் அப்படி இப்படின்னு ஒரு பேச்சு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப கரெக்டா அடி மேல அடி உழுவுது ஒருத்தருக்கு. அதனால திரும்ப முத்துக்குமரன் ஒரு நல்ல பாசிட்டிவ் நோட்ல வந்துட்டாரு. இதை பத்தி உங்க வியூ என்ன சார்? இது இப்போ இந்த ஃபேண்டம் ஃபைட்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் தள்ளி வச்சிருவோம். தள்ளி வச்சுட்டு ஒரு 2 வியூல சொல்றேன். முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு பிளேயர் ஒரு முதல் 3 வாரம் தான் ஆடினாரு, இல்லை 4 வாரம் ஆடினாரு. அதுக்கப்புறம் அவர் விளையாடவே இல்லைங்க, அவர் வந்து ரொம்ப லைட்டர் ஃபுட்ல ஆடுறாரு அப்படின்னா, அந்த வீட்டில் முத்துக்குமரனை தவிர உங்களுக்கு இன்னும் நிறைய விளையாடாத பிளேயர்ஸே கிடையாதா? இல்லையா? நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த வீடே நிரம்பி இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய 20 பேரோ 17 பேரோ 18 பேரோ முத்துக்குமரன் விளையாடல அப்படின்னு சொல்லக்கூடிய 6 முக்கியமான நபர்கள் அந்த வீட்டுக்குள்ள முத்துக்குமரனுடைய கேமுடைய எதிர்பார்ப்போட வேகம் குறைஞ்சால் அவங்க அலாரம் அடிக்கிறாங்க. அது வெளியில முத்துக்குமரன் சொல்லி பேசப்பட்டு முதல் 30 நாள்ல ஒரு மிகப்பெரிய நாய்ஸ்க்கு காரணமான வேவுக்கு கிரியேட் ஆன 30 நாளுக்குள்ளேயே ஒருத்தன் சார்பா கேம் போகுதுன்னு வைல்ட் கார்டு பீப்புளையே உள்ள இறக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டையே ஒரு பக்கம் முத்துக்குமரன் தான் பேசிட்டு இருக்கிற அந்த நாய்ஸை அடுத்த 3 வாரம் மற்றவங்க சொல்ற மாதிரி, நான் சொல்லல, மற்றவங்க சொல்ற மாதிரி முத்துக்குமரன் விளையாடல அப்படின்னு ஒரு 3-4 வாரம் இருக்கும் பொழுது அதை வந்து ஒரு ஃபேண்டம் ஆஃப் கிரவுடு வந்து சொல்றதுலயும் 2த்துலயும் நான் பார்க்குற ஒரே ஒரு சிம்டம், இல்லைன்னு தெரியாதவனை நீங்க இக்னோர் பண்ணிட்டு அடுத்த பிளேயரை பத்தியோ இல்லை அடுத்த கேமை பத்தியோ போறதை விட்டுட்டு ஆடாத ஒரு பிளேயர் ஆடலன்னு சொல்லி 2 பக்கமும் போர்க்களத்தை கிரியேட் பண்ணும் பொழுது அவன் எங்க ரிஜிஸ்டர் ஆகுறான்னா, அவன் ஆடுற பிளேயர்ஸ் அவன் அமைதியா இருந்தாலும் ரிஜிஸ்டர் ஆடுறான், ஆப்போசிட்ல இருக்கிற ஃபேண்டம்ஸ்லயும் அவன் அதிகமா ரிஜிஸ்டர் ஆகிறான். நமக்கு பொறுத்தன பிடிச்சிருந்தா அவன் அவன் அதாவது ஒரு விரும்பியவனுக்கு பிடிச்சிருந்தா அவனை விட்டு கொடுக்காம பேசுறதுல லாஜிக் இருக்கு. உனக்கு அவனை பிடிக்கவே இல்லைன்னா அவன் விளையாண்டா என்ன விளையாடாட்டி என்ன, ஆனா உனக்கும் அவன் மேல ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா அதான் முத்துக்குமரனோட விளையாட்டு. ஒருத்தனோட விளையாட்டு ஹவு மச் ஹி இஸ் கனெக்டிங் ரிலேட்டபிளி இம்ப்ரெசிங் த ஷோ. மற்றபடி உங்க வார்த்தை ஜாலத்துல அதெல்லாம் இல்லைங்க, அவர் ஒண்ணுமே பண்ணீங்க, சும்மா உட்காந்தாருங்க, மிக்சருங்க, அது நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். அவர் விளையாடுறார், அதுவும் ரொம்ப பிரமாதமா விளையாடுறார். அவரோட கிராஃப்ல ஃபிளாஸ் இருக்கே தவிர இன்கன்சிஸ்டன்சி கிடையாது. ஆனா ஸ்லோப்பை வந்து செய்கையை எல்லா 106 நாள் ஆடுறதுக்கு அவர் வரல, மற்றவங்களுக்கும் செலவு பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி இத்தனை பீப்புள் போடுற மற்றவங்க கேமும் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஹைலைட் ஆகாத சுச்சுவேஷன்ல முத்துக்குமரனுடைய விளையாட்டு விமர்சிக்கப்பட்டது. அவரும் ஒரு சில இடத்துல நான் வந்து ரொம்ப ஹெவி இல்லை, எப்போ இண்டிவிஜுவல் கேம் ஃப்ளோ மாறுச்சோ அதுல இருந்து எல்லாருடைய கேம், நான் சொல்றது தீபக்லாம் இம்ப்ரெசிவா விளையாட ஆரம்பிச்சிட்டார். அதனால எனக்கு வந்து தீபக் மேல இருந்த பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு இண்டிவிஜுவல் கேம் வந்தோடனே. ஸோ முத்துக்குமரனுடைய கேம் சார்ட்ல ஸ்லோவாகலாமே தவிர கேம் இஸ் ஆல்வேஸ் ஆன் த பீக். அவர் கலக்கிறார், அவர் ரொம்ப அழகா ஆடுறார். இன்னொரு ஆங்கிள்லயும் நம்ம பார்க்கலாம்ல. முத்துக்குமரன் பாய்ஸ் கேர்ள்ஸா இருக்கும்போது முத்துக்குமரோட வாய்ஸ் தான் வந்து ஓங்கி இருந்துச்சு. முத்துக்குமர் சொன்னா கரெக்டா இருக்கும், முத்துக்குமர் சொன்னாதான் நாங்க பண்றோம்ன்ற மாதிரி எல்லா டாஸ்க்குமே விளையாடிட்டு இருந்தாங்க. அது மத்த கண்டெஸ்டன்ஸ் ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி இருக்குன்னு தான் ஹோஸ்டும் வந்து சொல்லிட்டாரு. அந்த நாமினேஷன் பத்தி ஜோக்கர்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணது,
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது இல்ல. கேப்டன்சி அப்போ கூட ரோஸ் பண்ணாங்க. ம் சோ முத்துக்குமரனுமே அதை ரியலைஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்திருப்பாங்க. ம் அவரு 3 வீக் சைலண்டா இருந்ததுனாலதான் ம் அருண் ஆகட்டும், விஷால் ஆகட்டும், இல்ல மத்த கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து ஷைன் அப் ஆகிறதுக்கு, ஓப்பன் அப் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். இது இவர் மட்டுமே இதைத்தான் பேசிட்டு இதைத்தான் நான் ஆக்சுவலா இதை வந்து ஏன் ரொம்ப பேசுறேன்னா, திருப்பி இது முத்துக்குமரன் ஃபேண்டம் ஸ்பேஸ் மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதைத்தான் சொன்னேன். ஒருத்தன் அமைதியா இருக்கிறதும் ஒரு கேமுக்கு ரொம்ப முக்கியமான இடம். எந்த நேரத்துல அதை பொறுமையா பிரேக் டவுன் போடுறோம். ஏன்னா நாம போய் ஒருத்தனை குத்தி விட்டு இன்னொருத்தனோட கேம் எக்ஸ்போஸோ இல்லை இன்னொருத்தனோ வெளில தெரிய தேவையில்ல. நம்ம அமைதியா இருக்கும் போதே அவன் ஃப்ளா வந்து அவனே எக்ஸ்போஸ் பண்ணிப்பான். அதுவும் ஒரு கேம் பிளே தான். அந்த கேம் பிளே வந்து முத்துக்குமரன் விளையாடுறாருன்னு சொன்னா அதை சில பேரால ஒத்துக்க முடியல. அதுவும் ஒரு ஸ்மார்ட் கேம் தான். நீங்க போய் அதிகமா தெரியிற ஒரு இடத்துல நீங்க தெரியாம, நீங்க பிசிக்கலா தெரிஞ்சு உங்களோட வைப்ரண்ட் தெரியாம இருக்கும் போது மத்தவங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட். அருண் விசிபிள் ஆன மொமெண்டா இருக்கட்டும், இல்ல சௌந்தர்யா ரைஸ் ஆன மொமெண்டா இருக்கட்டும், இதெல்லாம் ஒருத்தன் வந்து ஆஃப்லைன் போகும்போது தானே நடக்குது. அந்த ஆஃப்லைன் அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுதான் சேனலும் அந்த ரோஸ்ட் வந்து கரெக்ட் டைம்ல வச்சு அந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்ததுனாலதான் மத்த கண்டஸ்டன்ஸாலுமே அவங்க கேம் பிளேவே காட்ட முடிஞ்சது. இப்போ வந்து ஆஃப்டர் சாச்சனா எவிக்ஷன், சாச்சனா கொஞ்சம் விஷயம் சொல்லிட்டு போனதுனாலயும் ஓகே நான் இதுக்கு மேல பயங்கரமா தெரியணும், ஜாக்லினும் சௌந்தரியமாக ரோஸ் வாங்கிட்டாங்க, நிறைய விஷயம் இருக்கு. தீபக் வந்து ஷைன் அப் ஆகுறாரு. இதுக்கு 70 days ஆயிடுச்சு, இண்டிவிஜுவலா நம்ம இறங்கி ஆடதான் செய்யணும்ன்றதுக்காக இப்போ பேக் டு ஃபார்ம் மாதிரி மூத்த இறங்கி ஆடிட்டு இருக்காரு. நேச்சுரலா ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது எப்படின்னா அட் டைம்ஸ்ல அவர் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டை விட தன்னுடைய டெசிஷன்ஸ் மேல இருக்கிற ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட்ல சில ஃபிளாஸ் வந்து நடுவில் நிறைய பண்ண ஆரம்பிச்சார். அதை அவரு ரெக்டிஃபை பண்ணி திருப்பி ரீகரெக்ட் ஆகி உள்ள வர அந்த டைம் ஃப்ரேம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டைம் ஃப்ரேம்ல வந்து சில பேர் வந்து அவர் திருப்பி இறங்கி ரைஸ். ஆக்சுவலா அதை விட முத்துக்குமரன் உடைய கேம் ஃபர்ஸ்ட் டேல இருந்து பார்த்ததுல சொல்றேன், அவனுக்கு 106 நாள் சர்வைவல் தான் கேம். அந்த 106வது நாள் தான் யாருக்கு கப்புன்றது கேம்ன்றது அவனுக்கு டே ஒன்னே தெரியுது. அவனுக்கு 106 டே சர்வைவலை பத்தி மட்டும் தான் அவன் திங்க் பண்றானே தவிர 106th டே கேமை அது மக்கள் விளையாட போறாங்க, அது அன்னைக்கு தெரிய போகுது. ஸோ அந்த 106 சர்வைவலுக்கு என்ன கேம் விளையாடணுமோ அது விளையாடுறது தானே இப்போ மோட்டோ. இப்போ இவ்வளோ நாள் வந்தாங்களே, 70 நாள்ல இருந்தவங்களால இப்போ 5 பேரை தாண்டி இப்போ இன்னும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற 12 பேரால என்ன திங்க் பண்ணாலும் அந்த 5 பேரை தாண்டி இவங்களால நுழைய முடியாது. இவ்வளோ நாள் நான் சர்வை பண்ணிட்டேன்ல, இன்னும் ஈஸியா நான் சர்வை பண்ணிட்டு உள்ள வந்துருவேன்னு நினைச்சா அது உள்ள வர முடியாது. அந்த 5 பேரால மட்டும்தான் அதுக்குள்ள நுழைய முடியும். அந்த 5 பேருக்குள்ள இருக்கிற கேமை கரெக்டா ஃபர்ஸ்ட் பேஸை செட் பண்ணி, ஃப்ளோவை செட் பண்ணி, டிராவலை செட் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் இப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்து முத்துக்குமரன் மேல வன்மமும் இருக்கு, ஆதரவும் இருக்கு, இல்ல என்ன இருக்கு. ஆனா முத்துக்குமரன் இந்த கேமுக்கு வெளியில எல்லாரும் உள்ள போகும்போது சொல்ற ஒரு வார்த்தை என்ன, நான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்றது. இங்க இன்னைக்கு வெறுக்கிறவராலும் நான் இண்டிவிஜுவல் பிளேயர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராகவே அவர் டிராவல் ஆறாரு. ரெண்டாவது இன்னொரு விஷயமும் அவர் தெளிவா இருக்காரு. என்னன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்க இந்த கேம்ல தன்னிச்சையா தன்னிலையா தன்னை முன்னிறுத்தி ஆடுற ஒரு கேம், ஒரு ஃபினாலேக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்கோப்பு, மக்களை உங்களை வந்து எப்பெல்லாம் நாமினேட் ஆறீங்களோ அப்போ வந்து சேவ் பண்ணி கொண்டு போகிறது தான். நீங்கள் ஒரு டேர்னுக்கு அப்புறம் ஜாக்லினை நம்பர் ஆஃப் டைம்ஸை நாமினேட் பண்ணுற விதமும், முத்துவை ரெக்வயர்டு நேரத்தில் நாமினேட் பண்ணுற பீப்புளையும் நீங்கள் வச்சு பாருங்களேன். முத்துக்குமரனை வெளியில எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நாமினேஷன்ல ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டயர்டாகி எல்லாரும் விட்டுட்டாங்க. முத்துக்கு அப்புறம் பல வாரங்கள் அதுக்கப்புறம் நாமினேஷன்ல இருந்து வெளில வர மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கு காரணம் என்ன, ஒரு நேரத்தில் அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க, இனிமேல் முத்துக்குமரனை வந்து நாமினேட் பண்ணி பிரயோஜனம் இல்லை, அவர் எப்படி இருந்தாலும் இருக்கதான் போறாரு. ஆனா ஜாக்லினா அப்படி விடலை, எல்லா வாரமும் ஹோல்ட்லேயே வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த ஆர்டர் ஆஃப் சேவிங்கோ இல்லை ஒரு பேட்டர்ன்லையோ ஜாக்லின் எப்பவுமே வந்து அந்த பெல்ட்டுக்குள்ள தான் இருக்காங்க, டஃப்னஸ்ல தான் இருக்காங்கன்றத எக்ஸ்போஸ் பண்ணி காட்டிட்டு போற கூட்டம். இந்த கான்ஃபிடன்ஸையும் தான் முத்துக்குமரன் இந்த கேம்ல கிரியேட் பண்ணார். நீங்க என்ன மக்கள்கிட்ட அனுப்புனாலும் நான் மக்களை சந்திச்சுட்டு வரேன், அப்படி இல்லைன்னா நான் இந்த கேமை சந்திச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கேன். ஸோ இது ரெண்டுமே ஒரு பிளேயருக்கு ரொம்ப முக்கியம். மற்ற பிளேயர் இந்த க்ரௌடு ஜாஸ்தியா இருந்ததுனால, அதுவும் அணி சார்ந்த விளையாட்டு இருந்ததுனால ஈஸியா ஒரு சில பேர் 50 நாள் கடந்துட்டாங்க. முத்துராணி ஹலோ சொல்லுங்க. ரவி சார். சொல்லுங்க. எஸ் மேம்.
ஐயோ! உங்க கூட பேசுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க வந்து உங்க கூட வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஆரி சப்போர்ட்டரா இருக்கும்போது நாங்க ஃபின்லாண்ட்ல இருந்து உங்க கூட பேசினோம். ஓ சோ ஸ்வீட். சார் உங்களோட ரிவ்யூ வந்து ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓ நீங்க வந்து உள்ள போனது வந்து செம ஹாப்பியா இருந்தது. எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அங்க ஃபின்லாண்ட்ல. ஓ பட் நீங்க வந்து அன்பார்ச்சுனேட்லி வெளியில வந்துட்டீங்க. சோ சேட் சார். பட் வந்து உங்களோட ரிவ்யூ அகைன் வந்து நாங்க அந்த ஸ்பேஸ்ல கேட்கறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ வந்து இப்ப என்னன்னா, முத்துக்குமாருக்கு வந்து தான் நாங்க சப்போர்ட் பண்றோம். நீங்க வந்து எப்படின்னா, எத்திக்கலா எங்களுக்கு வந்து விளையாடுற மாரி இருக்குது. ஆரிக்கும், முத்துக்குமாருக்கும் நீங்க என்ன அ நீங்க ரிலேட் பண்றீங்க? அத சொல்லுங்க எங்களுக்கு அந்த ஃபீட்பேக். ஆரி கிட்டக்க ஒரு ஒரு ஆரி முத்துக்குமரனை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவலி ரெண்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் எக்ஸ்டிங்க்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தான். பட் ஆரி கிட்ட ரொம்ப அதிகமான நிதானம் இருக்கு. முத்துக்குமரன் கிட்ட அந்த வயசு பக்குவத்துல அந்த நிதானம் இல்லை. அதே மாதிரி ஆரி கிட்ட சொல் இருக்குல்ல, அந்த சொல் ரொம்ப பொறுமையா வளவலன்னு இப்போ ஆரியும் ரிலேட்டபிளா முத்துவையும் ஈஸியா ஒரு விஷயத்த குறியீட்டா சொல்லலாம்னா நீங்க பிளேயர்ஸையும் கேட்டு பாருங்க, இல்ல பாக்குறவங்க ஹோஸ்டோ இல்ல எல்லாருமே சொல்றது நீங்க வளவள வளவள நிறைய பேசுறாங்க அப்படின்னு. ஆரியும் பாருங்க நிறைய பேசுவார். ரெண்டாவது பதிவிடுறதுல இந்த இந்த சொல்லே என்னன்னா ஒரு கருத்து இருக்கும், அந்த கருத்துக்கு மாற்று கருத்தை பதிவை சரியான இடத்துல சரியான கட்டமைப்புல சொல்றது. இதுல ஆரியை விட முத்துக்கு வந்து பொருள் விளக்கம் கொடுக்கக்கூடிய, ஏன்னா தமிழ் சார்ந்த ஒரு பையனா இருந்ததுனால அவனுக்கு அதாவது தமிழ் மீது அதிக மொழிப்பற்றும் அதன் மீது ஒரு ஆற்றலும் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதை ஒரு எளிய மக்களுக்கு புரிய வைக்கிற விதம் வந்து ஆரியை விட முத்துக்கு வந்து நகைச்சுவையோட கலந்துரையாடல்ல மக்களை ரிலேட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா ஆரி கிட்டக்க இருக்கிற நிதானமும் சக கண்டஸ்டன்ட் மற்றும் மக்கள் கிட்டக்க மரியாதைய தன்னுடைய அமைதியில ஏற்படுத்தி எதிர்ப்புகளை சந்திச்சு, ரெண்டாவது அந்த எதிர்ப்புகளுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிற விதத்துல அவர் காட்டுற பொறுமையும் அணுகுமுறை, அதுதான் ஹேண்ட்லிங். அந்த ஹேண்ட்லிங்ல வந்து அந்த மெச்சூரிட்டின்றது வந்து முத்துக்குமரனை விட ஒரு லெவல் ஹைட்ல ஆரி இருக்கார். பட் திறமை அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்கில்ஃபுல் பிளே அப்படின்னு வரும்பொழுது அந்த களத்தின் பீப்புள் கிட்டக்க இண்டிவிஜுவல் கேம் விளையாண்ட ஆரி ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்றது வந்து ஒரு ஏன்னா முதல் 60 நாள் ஆரி இல்ல, முதல் 50 நாளுக்கு ஆரி ஆரி ஆரின்ற பேச்சு இல்லை. ஆனா அடுத்த 50 நாள் ஆரி மட்டும்தான் பேச்சா இருந்தது. ஆனா இங்க முதல் நாள்ல ஆரம்பிச்சு ஆரம்ப நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் முத்துன்ற அந்த பேச்சை கிரியேட் பண்ணதான் ஒரு மாபெரும் செயலா நான் பார்க்குறேன். அணி சார்ந்த விளையாட்டும் சரி, இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, அது முத்துன்ற அந்த பேச்சை கொண்டு வந்தது தான் மிக சிறந்த திறமையா பார்க்குறேன்.